எம்மதமும் சம்மதம், எல்லோரும் சமூக நல்லிணக்கத்தோடு சகோதர நல்லிணக்கத்தோடு வாழ்வதும் மனிதநேயத்தை செழிக்க செய்வது நம்முடைய கடமை என்ற அடிப்படையிலே தான் 2022ஆம் ஆண்டு இந்த கேள்வியை நான் முன்வைத்தேன். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அந்த அடிப்படையில் இன்று இஸ்லாமியர்களின் புனித தலமாக வழிபடுகிற மசூதிகள், பள்ளிவாசல்கள் புனரமைக்கப்பட்டு வருகிறது. சில இடங்களில் பழுதடைந்த நிலையில் அப்படியே இருப்பதாக இஸ்லாமிய சகோதரர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே இதுவரையில் எத்தனை பள்ளிவாசல்கள் புனரமைக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் புனரமைக்கப்பட வேண்டியவைகள் உள்ளனவா என்பதை அறிய விரும்புகிற அதே நேரத்தில் எங்கள் தொகுதிக்குட்பட்ட பெண்ணாகரம், பாப்பாரப்பட்டி, ஒகேனக்கல் பகுதியிலே கூட பள்ளிவாசல் பாதியிலே நிலுவையில் இருக்கிற நிலை இருக்கிறது. ஆகவே அவைகளை எல்லாம் புனரமைக்கவும் பாதுகாக்கவும் மேம்படுத்தவும். தேவாலயங்கள் அங்கே 2016-17ஆம் ஆண்டில் அரசாணை வெளியிடப்பட்டு அங்கே பல்வேறு இடங்களிலே தேவாலயங்கள் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. இருக்கிற பாதிரியார்கள், அங்கே ஆயர் பெருமக்கள் எல்லாம் கேட்டுக்கொள்வது பல மானிய கோரிக்கை இல்லை. இது கேள்வி, இன்னொரு கேள்வி இருக்கு. ஒரு கேள்விக்கு பதில் வாங்கிட்டு அடுத்த கேளுங்க. தேவாலயங்களில் கட்டிடங்கள் இருந்தாலும் கூட அதை சுற்றி இருக்கிற இடங்கள் எல்லாம் பழுதடைந்திருக்கிறது. அவைகள் எல்லாம் பழுது பார்க்கப்பட்டு சமன்படுத்தப்படுமா என்பதையெல்லாம் மக்கள் கேட்கிறார்கள். அதை அரசு நிறைவேற்றி தருமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மசூதிகள் மற்றும் தர்காக்கள் பராமரிப்பதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய 10 கோடி ரூபாய் நிதியினை 21-22ஆம் நிதியாண்டில் 15 தர்காக்கள் 1,11,00,000 ரூபாய் செலவிலும், 62 மசூதிகள் 4,89,00,000 ரூபாய் செலவிலும், ஆக மொத்தமாக 22-23ஆம் நிதியாண்டில் நாகப்பட்டினம் மாவட்டம் பழமையான நாகூர் தர்காவுக்கு புனரமைப்பதற்காக சிறப்பு திட்டத்தின் மூலமாக 6 கோடி ரூபாய் வழங்கி தலா ஒவ்வொரு தர்காவுக்கும் 2 கோடி ரூபாய் என பகிர்ந்து கொடுத்து நாகூர் தர்காவுக்கு 2 கோடி ரூபாய் பகிர்ந்து கொடுத்து பணியினை நடைபெற்று வருகிறது. 23-24ஆம் நிதியாண்டில் 16 தர்காக்கள் 1,32,08,000 ரூபாய் செலவிலும், 118 மசூதிகள் 8,67,02,000 ரூபாய் செலவிலும், ஆக மொத்தம் 10 கோடி ரூபாய் தொடர்ந்து மாண்புமிகு முதலமைச்சருடைய சார்பாக அந்த தர்காக்கள் மசூதிகள் பராமரிக்கின்ற பணி நடைபெற்று வருகிறது. அதே போல உறுப்பினர் கேட்ட தேவாலயங்களுக்கும் 10 கோடி ரூபாய் வழங்கி அதை ஒவ்வொரு தேவாலயமாக தேவைக்கேற்ற மாதிரி அவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட அந்த மதிப்பீட்டின் அடிப்படையில் அதை தொடர்ந்து வழங்கி வருகிறோம். இந்த நிதியாண்டில் கூட சென்னையில் உள்ள புனித பவுல் தேவாலயம், கடலூர் மாவட்டத்தில் உள்ள புனித அந்தோனியார் தேவாலயம் ஆகியோருக்கு தலா 2 கோடி ரூபாய் வீதமாக அந்த 10 கோடி ரூபாயில் வழங்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, உறுப்பினர் கேட்டதை போல தேவாலயங்கள், பள்ளிவாசல்கள், தர்காக்களுக்கு சுற்றுச்சுவர் அமைக்கின்ற பணியை கடந்த ஆண்டு 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சமாக இருந்த அந்த நிதியினை இப்போது மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு இட்டு சென்று 10 லட்சம், 15 லட்சம், 20 லட்சம் ரூபாய் வழங்குகின்ற பணியும் நடைபெற்று வருகிறது. அதே போல அடக்க ஸ்தலத்துக்காக அரசு சார்ந்து இடம் ஒதுக்கீடு செய்வது, அது மட்டுமல்லாமல் தனியார் இடத்தை கிரயமாக பெற்று துறை சார்பாக அந்த அடக்கஸ்தலத்துக்கு கபரஸ்தான் மற்றும் அடக்கஸ்தலத்துக்கு ஒப்படைக்கின்ற பணியும் தொடர்ந்து நடைபெறுகிறது. மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று மேலும் பல்வேறு மனுக்கள் வந்துள்ளது. இந்த 10 கோடி ரூபாய் போக மீதி என்ன அளவுக்கு தேவை என்பதை அந்த மதிப்பீட்டை ஒப்பிட்டு முதலமைச்சருடைய அனுமதியோடு அதையும் பெற்று தருவோம் என்று மாண்புமிகு உறுப்பினர் கவனத்திற்கு எடுத்து வருகிறேன். மாண்புமிகு உறுப்பினர்களும் சுருக்கமாக கேள்வி கேட்கணும். மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் அந்த கேள்வியை உள்வாங்கி அதற்கு உரிய பதில் மட்டும் சொன்னால் போதுமானது என்று எண்ணுகின்றேன். தயவு செய்து அதை பின்பற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள். தலைவர் அவர்களே, இன்று வக்பு வாரியத்தால் நிர்வகிக்கப்பட்டு வருகிற பள்ளிவாசல்களில் அங்கே மக்கள் தொகை பெருக்கத்தால் கபரஸ்கான் என்னும் நல்லடக்கம் செய்யும் இடம் பற்றாக்குறையாக இருக்கிறது பல இடங்களில், குறிப்பாக பெண்ணாகரத்தில் கூட.
அவைகளுக்கு தேவையான இடங்களில் பெற்று தரப்படுமா என்பதை அமைச்சர் அறிவித்தார்கள். பல்வேறு இடங்களில் பாதுகாப்பதற்கும் ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கும் சுற்றுச்சுவர் அமைத்து தரப்படுமா என்பதையும் கேட்டு வருகிறார்கள். அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைக்கிற அதே நேரத்தில் இப்படி இதையெல்லாம் செய்யும் பொழுது தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கான சிவாலயங்கள் சிதலமடைந்து கிடக்கிறது. அவை சிலவற்றை அதுக்கு அமைச்சர் அவங்க இல்ல, மாண்புமிகு அமைச்சர் பதில் சொல்லுங்க. உட்காருங்க. அது சிவாலயங்களுக்கு நம்ம அங்க கடவுளுக்கு நம்ம சேகர் பாபு இருக்காங்க, இருக்கட்டும். நம்ம இது அவங்க பதில் இருக்கணும்ல, சொல்லிட்டு பிளீஸ் பதில் சொல்லிட்டு நான் தரேன். மாண்புமிகு தேவாலயங்களுக்கும் மசூதிக்கும் உங்க கேள்வி, அதுக்கு தான் அவங்க அமைச்சர். நீங்க கேட்க இந்த அறநிலையத்துறை அமைச்சர், அங்க சேகர் பாபு அமைச்சர், அவங்க கிட்ட பிறகு ஒரு தனி கேள்வி போடுங்க, அதுக்கு தனி கேள்வி போடுங்க, பதில் சொல்லுவாங்க. மாண்புமிகு அமைச்சர் பதில் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உறுப்பினருடைய வினாவுக்கு தொடர்ந்து மாண்புமிகு முதலமைச்சருடைய கருணையோடு சிறுபான்மை நலத்துறைக்காக ஒதுக்கப்படுகின்ற நிதியினை வக்ஃப் வாரியத்திற்கு பதிவு செய்யப்பட்டுள்ள பள்ளிவாசல்களுக்கும் தர்காக்களுக்கும் தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தரப்படுகிறது. எனவே சிறப்பு திட்டத்தின் மூலமாக அங்கே அடிப்படை வசதிக்கான குடிநீர் வசதியானாலும் கழிப்பிடங்கள் வசதியானாலும் சாலை அமைக்கின்ற வசதியானாலும் அதற்காக சிறப்பு அனுமதி பெறப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் சென்னை தலைமைச் செயலகத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற கிறிஸ்துவ மற்றும் இஸ்லாமிய அறிஞர்கள் உடனான கலந்தாய்வில் தெரிவிக்கப்பட்ட கருத்துகளின் அடிப்படையில் தேவாலயங்கள் மசூதிகள் உள்ளிட்ட வழிபாட்டு தலங்களை கட்டுவதற்கும் புனரமைப்பதற்கும் 7/3/2024 அன்று SOP வெளியிடப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் எந்த விதமான ஒரு அச்சம் இல்லாமல் தேவாலயங்கள் பள்ளிவாசல்கள் கட்டமைக்கின்ற பணியாக இருந்தாலும் புனரமைக்கின்ற பணியாக இருந்தாலும் அது சட்டத்தை எளிதாக்கி அந்த பயன்பாட்டிற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டை வழங்கியுள்ளார்கள். தொடர்ந்து இந்த துறை சார்பாக பல்வேறு திட்டங்கள் அதில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மூலமாக உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்